எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. ம். நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்ன பாட்டி, இப்பவாவது எங்களை நம்புறீங்களா? அதான் கண்ணு முன்னாடியே பார்த்துட்டேனே, இனிமே எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஆனா அன்னைக்கு கண்ணு முன்னாடி பார்த்ததும் உண்மைதான். பாட்டி எப்பவுமே இப்படிதான். அவங்க நினைச்சது எதையுமே சாதிக்காம விடவே மாட்டாங்க. ஆனா இப்ப நான் உங்களை மனப்பூர்வமா நம்புறேன். எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்க மேல இருந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும். இனிமே தேவையில்லாம யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. என்ன சித்தி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அதான் கண்ணு முன்னாடியே பாத்துட்டோமே, இதுக்கப்புறம் எதுக்கு இதுங்களை சந்தேகப்பட போறோம்? சரி, 2 பேரும் போய் எல்லா தோஷமும் சரியானோன்னு சாமியை வேண்டிக்கங்க. சரிங்க பாட்டி. ஐலி வா. வாங்க. பாட்டி என்ன செய்ய போறாங்க? கையில வேற ஏதோ பேக் எல்லாம் வச்சிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியுமா? எனக்கு மட்டும் என்னடா தெரியும், நானும் உங்க கூட தான் நினைக்கிறேன். என்னத்த இது? ஒண்ணுமே புரியாம ஒரே மர்மமா இருக்கு. சிவா என்னடானா இந்திராணி அன்னிக்கிட்ட ஏதோ ரகசியமா பேசுறான். இந்த பாட்டி என்னடானா நம்மளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பப்போ என்னையும் அந்த அயிலையும் மாத்தி மாத்தி வர பாத்துக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம்னு நீங்களாவது கேளுங்களேன். சின்னம்மா, என்ன விஷயம் சின்னம்மா? எல்லாரையும் வர சொன்னீங்க, ஆனா எதுவும் சொல்லாம நீங்க பாட்டுக்கு ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க சின்னம்மா. அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு வர்றதா முடிவு பண்ணேன். நம்ம கபிலன் கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சா, அதான் இந்த வீட்டு மருமகளுக்கு என்னோட சார்பா செய்முறை செய்யறதுக்கு 10 பவுன் நகை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கே சின்னம்மா நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இதோ என் மருமக ரித்திகா இங்கதானே இருக்கா. அவகிட்ட நீங்க நகையை கொடுக்க வேண்டியதானே? அப்படி உடனே கொடுக்க முடியல செல்வநாயகி, அதான் ஒரே யோசனையா இருக்கு. இதுல யோசிக்க என்ன இருக்கு? நான் ஒரு மருமகளை தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்தேன், ஆனா இங்க 2 மருமகளுங்க இருக்காங்களே. ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு எப்படி நான் கொடுக்க முடியும்? அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி பார்த்தாலும் இந்த நகைய 2 பேர்ல ஒருத்தருக்கு தான் கொடுக்க போறேன். பாதி பாதியா பிரிச்சு கொடுத்தா அது நல்லா இருக்காது. அதனால ஒரு போட்டி வைப்போம். அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நகையை கொடுக்க போறேன். என்ன சொல்றீங்க? நான் சொல்றது ஓகே தானா? போட்டிக்கு நான் ரெடி. அயலியும் போட்டிக்கு ரெடி தான். சரி, அப்ப என்ன போட்டின்னு சொல்லிடுறேன். 2 பேரும் அவங்க புருஷன் கையை பிடிங்க. என்னடி, உன் புருஷங்க தானே பிடிக்க சொல்றேன், புடி.
இப்போ பிடிச்ச உங்க புருஷனோட கைய நான் சொல்ற வரைக்கும் விடவே கூடாது. அப்படி யாரு கடைசி வரைக்கும் கைய விடாம பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். இந்த நகையும் அவங்களுக்கு தான். என்ன இந்த சவால் நல்லா இருக்கா? என் பாட்டி சும்மா இருந்தாலும் இவங்க இருக்காங்க பாரு. என்னை எப்படியாவது இந்த போட்டியில தோக்கடிக்கணும்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணாலும் நான் தோக்க மாட்டேன். அதுவும் இவகிட்ட நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன். என்ன பாட்டி என்டர்டைன்மெண்ட்னு சொல்லிட்டு இப்ப எதுவுமே சொல்லாம நிக்கிறீங்க? இருப்பா, யோசிச்சுட்டு இருக்கேன்ல, சொல்றேன். யோசிங்க. ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன பாட்டி இவங்க 4 பேரும் கைய புடிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடணுமா? கிட்டத்தட்ட அது அதே மாதிரி தான், ஆனா இது வேற. எல்லாரும் வாங்க, மொட்டை மாடிக்கு போலாம். நீங்க 2 பேரும் உங்க புருஷன் கைய விடாம வரணும். போ எலி. வாடா. இந்த போட்டியில நீ செருப்பு போடக்கூடாது. ட்விஸ்ட் பாத்தீங்களா? பாட்டி நான் போடலாமா? நான் செப்பல் போடக்கூடாதா? அப்ப இவரு உன் புருஷன் செருப்பு போட்டுக்கலாம். என்ன பாட்டு இது? இந்த மாதிரிலாம் பார்ஷாலிட்டி. நான் போடக்கூடாது, இவர் போட்டுக்கலாமா? இது எந்த விதத்துல நியாயம்? இது இந்த போட்டியோட ரூல்ஸ். என்ன இந்திரா, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாட்டி. பாட்டி சொன்ன மாதிரியே இந்த ரூல்ஸை ஏத்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து 30 ரவுண்ட் சுத்தி வரணும். அதுவும் ஓடக்கூடாது, நடந்துதான் சுத்தி வரணும். எக்காரணத்து கொண்டும் கைய மட்டும் விட்டுறக்கூடாது. என்ன ரித்திகா, அப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? அடுத்தடுத்த டாஸ்க் இருக்குல்ல. ஆட்டம் சீக்கிரம். பாட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணு. நட. ம்